உலக தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பெற்று காலமெல்லாம் நிலைத்து நிற்கும் பெரும் புகழ் பெற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அம்மா விட்டு சென்ற பணிகளை கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று சின்னம்மா வழிநடத்த வேண்டும் என கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது லட்சியமாக கொண்டு கோடானு கோடி மக்களின் மனதில் வாழும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த சென்னை மெரினா கடற்கரைக்கு ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த கழக தொண்டர்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர் என அனைத்து தரப்பினரும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் கழகத்தின் பல்வேறு மாவட்ட அமைப்புகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தேனி மாவட்ட கழகம் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், தேனி மாவட்ட கழக செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அமைச்சர் திரு SP வேலுமணி, சட்டமன்ற துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ ஜெயராமன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட கழகம் சார்பில் ஏராளமானோர் பேரணியாக சென்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்க வேண்டும் என வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக இலக்கிய அணி சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் அம்மா நினைவிடத்தில் இரங்கல் கூட்டம் நடத்தப்பட்டது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக அதிகாரப்பூர்வ நாளேடான டாக்டர் நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியர் மற்றும் அலுவலர்கள் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவால் வேதனையடைந்த மலேசியாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் குடும்பத்துடன் மெரினாவில் உள்ள நினைவிடத்திற்கு வந்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். மெரினா கடற்கரையில் உள்ள மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் நடிகை விஜயசாந்தி அஞ்சலி செலுத்தினார். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வருபவர்களுக்கு அஇஅதிமுக சார்பில் உணவு மற்றும் குடிநீர் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது.